ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கான். சின்ன பையன் 7th போயிட்டுருக்கான். என்னோடய பசங்க வயசில் இருக்க பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி, நான் ஒரு அம்மாவாக ஒரு சில அட்வைஸ் பண்ணலான்ட்ருக்கேன். உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், இது கூட உங்களோட இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா பசங்க கையிலையுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மொபைல் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ஃபோனில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அப்போ பேரண்ட்ஸ் என்ன நினச்சி வாங்கி கொடுக்குறோம், நம்ம பசங்க அதை சரியான முறையில் பயன்படுத்துவாங்க, நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்ம வாங்கி கொடுக்குறோம். எல்லா முடிவுமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. குழந்தைங்க நீங்கள் தடுமாறும்போது இதை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா வேணால் கொடுப்போமே தவிர முடிவு நீங்கள் தான் எடுக்கிறீங்க. இப்போ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் பசங்களோட இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷன் நீங்கள் ரொம்ப லக்கி. அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் பேரண்ட்ஸை ஏமாத்துறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக்கக்கூடாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், எல்லா பசங்களுக்கும் ஒரு அம்மாவாக சொல்கிறேன். இதை ஒரு அட்வைஸ் கூட இல்லை, ஒரு அம்மாவாக பசங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, வெளியில் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் இது தப்பு, அசிங்கம், இல்லை அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தப்பு. உங்களுக்கு பெருசாக அப்படி இப்படிலாம் எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு எனக்கு வயசு இல்லை, அனுபவம் இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. எந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே தப்பு தான். அதை மட்டும் நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடத்தை நீங்கள் சரியான வழியில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கலாம், உங்களை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா, நான் சொன்னது சரியாக தப்பான்னு தெரியல, இது சரியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.